ஹலோ கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். ஸோ நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஹலோ கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ ஓகே, நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இன்ட்ரோவில் பார்த்துட்டு வந்திருப்பீங்க. ஸோ என்னால் சொல்கிறேன், நம்ம ஃபேமிலி டூர் தாங்க போக போகிறோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஃபேமிலி டூர்னாலே உங்களுக்கு எப்படி இருக்கும்னு நல்லாவே தெரியும். ஆனால் இருந்தாலும் எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த விளாகில் சொல்கிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை ட்வைங்கன்னு தட்டி விட்டுருங்க. ஸோ அதனால தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடனே வரும். வந்து திருச்சி நோக்கி போயிட்டுருக்கோம். ஸோ திருச்சிக்கும் எங்கள் ஊருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 80 கிலோமீட்டர் இருக்கும். ஸோ இப்போ மணி எத்தனைன்னு பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக 9 மணிங்க. ஸோ நம்ம திருச்சி வந்தாச்சுங்க. ஸோ நம்ம வந்து ஜங்ஷன்லேயே நம்ம வந்து காரை பார்க் பண்ணிவிட்டு ஸோ அப்படியே நம்ம வந்து ட்ரெயினில் ஏறி போயிடலாங்க. ஸோ எப்போவுமே வந்து நம்ம ட்ரெயினில் போயில ஒரு பெரிய தலைவலி. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம் இந்த நம்பர்லேருந்து போட்டிருப்பேன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் திடீர்னு பார்த்தா வந்து பிளாட்ஃபார்ம் 5 அங்கிட்டு போய்ட்டுரும். ஸோ அப்புறம் வந்து எடுத்து போகிறதெல்லாம் ரொம்ப சிரமம். ஸோ இது எப்படின்னு தெரியல. ஸோ அதான் பார்க்கணும். ஸோ ஒரு வழியாக ட்ரெயின் ஏறியாச்சுங்க. ட்ரெயின் ஏறினதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் வந்து போய் சாப்பாடு வாங்கிட்டு வாடா அப்படின்னு சொல்லி வாங்கி அமுச்சு விட்டாங்க. ஸோ அப்புறம் நானும் சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து சாப்பாடு வாங்கிட்டு வந்தேங்க. ஸோ ஜங்ஷனில் வந்து ரேட் வைஸ் கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்குது. ஸோ அது என்னென்னு பார்த்துக்கோங்க. ஸோ அப்படி உங்களுக்கு பட்ஜெட் டூர் அந்த மாதிரி போனீங்க அப்படின்னா நீங்கள் வெளியிலே வந்து சாப்பிட்டுட்டு பார்சல் வாங்கிட்டு நீங்கள் ட்ரெயினில் வந்துட்டீங்க, உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஒரு வழியாக நம்ம வந்து சென்னை வந்தாச்சுங்க. ஸோ சென்னையிலேருந்து திருப்பதிக்கு வந்து ட்ரெயின் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனாலே நம்ம வந்து எக்மூர் வரைக்கும் நம்ம வந்து டிக்கெட் எடுத்தாச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து காரில் தாங்க போக போகிறோம். நம்ம நீங்கள் அப்படின்னா நம்ம மோடிஜியை வந்து மறக்காமல் பாருங்கள். அட 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 எப்படி இருக்காரியா பாருங்க அவரை. ஸோ நம்ம கார் வந்துருச்சுங்க. ஸோ வந்துட்டு நம்ம வந்து இப்போ வந்து எப்படி சொல்கிறது, ஆமாம் இப்போ நம்ம வந்து கிளம்பி போயிட்டுருக்கோம். இங்கே வந்து எத்தனை மணிக்கு ரீச் ஆகும்னு சரியாக தெரியல. ஸோ அப்படியே உங்களுக்கு நான் விளாக் பண்ணுறேங்க. ஸோ ஒரு வழியாக விளைஞ்சிச்சுங்க. ஸோ இந்த நேச்சுரல்ஸ்லாம் பார்க்கையில் புத்தம்போது வேணாம் பூங்காற்றே பூங்காற்றே ஸோ இந்த ஹோட்டலுக்கு பின்னாடியே பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு பார்க் மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ அந்த பார்க் நல்லாவே இருக்குது. ஸோ கேட்டேன், ஒரு 5 மணிக்கு மேலே தான் ஈவினிங் டைத்துலாம் ஓப்பன் பண்ணுவான்னு சொன்னாங்க. ஸோ யாரெல்லாம் வந்து திருப்பதி டு சென்னை வந்து ரோட்டில் போகிறீங்க அப்படின்னா ஸோ இந்த கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள், சரிங்களா? ஸோ இப்போ வந்து சாப்பிட்டு முடிச்சாச்சுங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், பறவையா பறக்கிறோம் காத்துல திருப்பதி நம்ம வந்தாச்சுங்க. ஸோ இப்போ வந்து மலை ஏறுறது மட்டும் தான் நம்ம வேலை. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக ஒரு 9:00லேருந்து 10 மணிக்குள்ளே கரெக்டாக வந்துட்டோம். அது சரியாக எனக்கு தெரியல. ஸோ இப்போ வந்து செக்கிங் முடிச்சதுக்கப்புறம் மேலே ஏறிட வேண்டியதாங்க. ஸோ வந்து இது பார்க்கவே பார்த்தீங்க அப்படின்னா செம்மையாக இருக்குங்க. அந்த மலை எல்லாமே மேகத்தில் வந்து கவர்ந்து சூப்பராக இருந்துச்சு. இந்த சைடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குப்பை கூட நம்மளால் பார்க்க முடியல, சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் வேறு என்ன, இது பார்த்தாலே உங்களுக்கு நான் எப்படி சொல்கிறதுனே தெரில. அப்போ வந்து செக்கிங்லாம் முடிச்சதுக்கப்புறம் நம்ம கிளம்பிடலாம். செக்கிங்கும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப டைமிங்லாம் எடுக்கலங்க. டக்குன்னு எடுத்து கொடுத்துறோம். மேக்ஸிமம் ஒரு 5 to 10 மினிட்ஸ்க்குள்ளே நம்ம வந்து செக் அவுட் பண்ணியிருப்போம். அப்படியே நம்ம வந்து இந்த குளத்தில் குளிச்சுட்டு நம்ம வந்து அப்படியே நம்ம வந்து கோயிலுக்கு போக போகிறோங்க. கோயிலுக்குள்ளே எப்போவுமே ஆஸ் யூசுவல் டைலாக் தான். ஸோ முடிச்சுட்டு நம்ம வந்து கரெக்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5 மணி நேரம் ஆயிடுச்சுங்க முடிச்சுட்டு வெளியில் வந்தோங்க. ஸோ சரி, மலை ஏறும் போது தான் அழகாக இருக்குன்னு பார்த்தா மலை இறங்கையிலே அழகாக இருக்குங்க. ஸோ இதில்
லஞ்ச் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4:30 மணிக்கு தாங்க சாப்பிட்டோம். ஃபுல் மீல்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ இங்கே அந்த உள்ள ரைஸ் எனக்கு சரியாக செட் ஆகலை. ஆனால் இருந்தாலும் மேக்ஸிமம் நல்லா சாப்பிட்டேங்க, நல்லா தான் இருந்துச்சு. ஸோ மணி எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா 9:12ங்க. ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா சரியான டிராஃபிக்குங்க. ஸோ எப்படி சொல்கிறது, நம்ம வந்து சென்னையில் தான் இறங்கணும். ஸோ சென்னையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சென்னை போகிற வழியில் வந்து டிராஃபிக் ஓவராக இருக்குது, நான் அவங்கள தாம்பரத்தில் இறக்கி விட்டுறேன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அப்படி இருந்தும் டிராஃபிக் நிற்கிற மாதிரி தெரில. ஸோ அப்புறம் வந்து தாம்பரத்தில் மாற்றி விட்டு இறக்கி விட்டாங்க. ஸோ அங்கேருந்து சென்னையிலேருந்து வரதுக்கு ஒரு கரெக்டாக ஒரு 2 மணி நேரம் வெயிட் பண்ணோம். ஸோ அந்த 2 மணி நேரத்தில் ஏன்டா வெயிட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நைட் சாப்பாடு வந்து வீட்டில் வாங்கிட்டு வந்துட்டோம். ரயில்வே ஸ்டேஷன்லங்க நான் பாட்டுக்கு எல்லோரும் நடந்து வந்துட்டேன். என்னையும் வந்து குறுன்னு பார்த்துட்டே இருந்தாங்க. என்னடா அது என்னையும் பார்த்துட்டே இருக்காங்கன்னு பார்த்தா அந்த போட்டிருந்த நாமத்தை வந்து நான் அழிக்கவே இல்லைங்க. ஸோ அதை பார்த்துட்டு ஸோ நம்ம அந்த திருப்பதியில் இருந்ததுனால அது வந்து யாரும் அவ்வளோவா கண்டுக்கல. ஸோ ட்ரெயினில் ஏரியாவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருக்கும் ஒரு சீட்டு வந்துருச்சு. ஸோ என்னைய மட்டும் தனியாக வந்து வேறு கம்பார்ட்மெண்ட்டில் போட்டாங்க. ஸோ அப்புறம் நான் மட்டும் தனியாக படுத்திருந்தேங்க. ஸோ அப்புறம் வந்து எனக்கு பயம், கரெக்டாக 4 மணிக்கெலாம் அவங்க வீட்டில் வந்து எழுப்பிடுவாங்க. ஏன்னா திருச்சி வந்து 4 மணிக்கெலாம் அங்கே வந்துடுவோம். ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன், தூங்காமலே ஏன்னா தனியாக போகிறோம் ஃபஸ்ட் டைம் இல்லையா. ஸோ அதனால் நான் அலாரெலாம் வச்சுக்கிட்டு ஃபோனெல்லாம் வந்து அப்படியே பிடிச்சிக்கிட்டு ஒரு மாதிரி தான் இருந்தேன். இருந்தாலும் டக்குன்னு அப்புறம் வீட்டில் வந்து கரெக்டாக வந்து கூப்பிட்டுட்டாங்க. ஸோ மணி எத்தனைன்னு பார்த்தீங்க அப்படின்னா 3:45 இருக்கும். ஸோ நம்ம வந்து திருச்சி வந்து ரீச் ஆகிட்டோங்க. ஸோ திருச்சிலையும் வரையிலையும் சரியான மழை தான், கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு கிளைமேட்டும். ஸோ உங்கள் வீட்டில் உள்ளவங்க எல்லாரையும் வந்து நான் வந்து வீட்டுக்கு போக சொல்லிட்டு எனக்கு வந்து காலேஜ் ப்ராக்டிக்கலுங்க. ஸோ எனக்கு காலேஜில் வந்து செமஸ்டர் ப்ராக்டிக்கலுங்க. ஸோ செமஸ்டர் ப்ராக்டிக்கல் அட்டன் பண்ணுறதுக்காண்டி ஸோ நான் மட்டும் என்னை வீட்டில் திருச்சி பஸ் ஸ்டாண்டில் வந்து இறக்கி விட்டுட்டு என்னை வந்து கிளம்ப சொல்லிட்டேங்க. ஸோ ஓகே கைஸ், ஃபைனலாக அந்த வீடியோ எண்டுக்கு வந்தாச்சு. என்னெல்லாம் ஒரு ஆளாக மதிச்சு நான் போடுற வீடியோவை நீங்கள் ஒரு நேரம் உட்காந்து பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. ஸோ இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். கண்டிப்பாக எனக்கு தெரியும் ஒரு முக்கியமான வீடியோ தான். ஸோ முக்கியமான வீடியோ கிடையாது, அடுத்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ வரும். ஸோ அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அண்ட் சில் டைம் டாடா பை பாய், see you.